மகள் வணக்கம். சூரியன் உலா வரும் நேரமதில் இன்றைய பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்புமிகு பேரவைக்கு எங்கள் மகள் வணக்கம். விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், படைப்பின் சிகரம், உழைக்கும் தேனீக்கள் பாடும் உற்சாக மந்திரம். ஊர் வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், மாணவர் முன்னேற்றத்திலும் மகிழ்ச்சி கண்டவர், தேடி வரும் உள்ளங்களின் துன்பம் தீர்க்க ஓடி வரும் உள்ளம் இவர். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் நூலாசிரியருமான கௌரவ சிவ சந்திரகாந்தன் ஐயா அவர்களின் இரண்டாம் நூலான ஈஸ்டர் படுகொலை, இனமத நல்லிணக்க அறிதலும் புரிதலும் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. நூலாசிரியருடைய முதல் நூலான வேட்கை நூலாசிரியருக்கான வரலாற்று அத்தியாயமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனை தொடர்ந்து இரண்டாவது நூலாக வெளியிடப்பட இருக்கும் ஈஸ்டர் படுகொலை, இனமத நல்லிணக்க அறிதலும் புரிதலும் வரலாற்றாய்வு நூலானது இன்னும் ஓர் வரலாற்று அத்தியாயமாக இந்நூலை வாசிப்பவர்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்து இங்கே நிகழ்விற்குள் நுழைகிறோம். மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். சுபம் குருத்வம் கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம். சுபம் குருத்வம் கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம். நமஸ்தே விநாசாய தீபஜ்யோதி நமோஸ்துதே. ஆசியுரை வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் எங்களுடைய ஆசியுரை வழங்கியிருப்பதற்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் வீச்சுக்கள் முனை புனித அன்னம்மாள் பேராலய பங்கு தந்தை சிரேஷ்ட குருமுதல்வர். உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் அனைவரையும் இறைவன் தான் படைத்திருக்கின்றார். ஆகவே இறைவனுடைய பண்புகளை கொண்டு நாங்கள் வாழ்வது எவ்வளவோ மேலானதாக இருக்கின்றது. நாங்கள் உண்மையான அன்பை, இரக்கத்தை, புரிந்துணர்வை கொண்டு வாழுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வை உயர்த்துகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே இனமத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்கின்ற தலைப்பிலே இந்த புத்தக வெளியீடு நடப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இது வளர்ச்சி அடைய வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, தந்தையை பார்த்து மன்றாடுகின்ற பொழுது, தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்றுதான் மன்றாடி இருக்கின்றார். இந்த மனிதர்கள் பிளவுபட்டு வாழ்வது இறைவனுக்கு விருப்பமான ஒன்றல்ல. எல்லோரும் கைகோர்த்து அன்பாக புரிந்துணர்ந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். ஆகவே இறைவன் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் எடுக்கின்ற பணி நல்ல முறையிலே செயலாக்கி எல்லா மக்களும் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் நிறைவாக நமக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது ஆசியுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே சபையிலே அமர்ந்திருக்கும் எங்களுடைய நூலாசிரியர் அண்ணன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலே பாக்கியம் செய்த பிறப்பு என்று கேட்டால் மானுட பிறப்பான். ஆகையினாலேதான் எங்களுடைய தமிழ் மூதாட்டி கூறியிருக்கின்றார், அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. இத்தகைய அரிய பிறவியை எடுத்த நாங்கள் இன்னும் ஒன்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய புராணத்திலே, ஒரு உயிரானது கருவியை உயிர்ப்பிக்கின்ற போது, உயிர்ப்பிக்கப்படுகின்ற போதே அதனுடைய நோக்கங்கள் அனைத்தும் எழுதப்பட்டு விடுமா. ஒரு புத்தகம் எழுதுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதிலும் இரண்டாவது புத்தகம்
அமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் சொன்னால், முதலாவது புத்தகம் ஒரு மாபெரும் வரவேற்பை பெற்ற புத்தகம். அதே போன்று இந்த புத்தகமும் அமையும் என்பதில் எதுவித மாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால், எங்களுக்கு பின்னால் என்னுடைய சந்ததிக்கு நாங்கள் வரலாறை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புத்தகம் இன்றியமையாததாக இருக்கின்றது. புத்தகங்கள் அச்சிடப்பட்டு அடுக்கி வைத்து விட்டால் அது அச்சிட்டு அடுக்கி வைத்த காகித கத்தை ஆகிவிடும். ஆனால் அந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கின்ற போதுதான் புத்தகத்தினுடைய பெருமை அடைகின்றது. புத்தகம் என்று பெயர் பெறுகின்றது. அந்த புத்தகத்தை எத்தனை பேர் எவ்வளவு வாசிக்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அந்த புத்தகம் பேசப்படும். ஈஸ்டர் படுகொலை என்பது நாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அனுபவிக்க துன்பகரமான விடயமாகும். நாங்கள் அந்த இடத்தை உடனே சென்று பார்த்தோம். அந்த வைத்தியசாலைக்குள் எங்களால் செல்ல முடியவில்லை. எங்களுடைய கண்முன்னே இருக்கிறது அந்த விடயம். அதை மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய அடுத்த சமூகம் அதை நினைத்து பார்க்க இதை விட மேலான துன்பங்களை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் இல்லை என்று சொல்லி அந்த காலகட்டம் போது எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு பூர்ணமான ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் பெருமான் பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தும் அதற்கு அமைவாக காத்து வருகின்ற ஈசனை வணங்கி என்னுடைய ஆசையை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. අගමෙතන්ට සම්බන්ධ වෙන මඩකල්පු දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සෙවනසේ තුරේ චන්ද්‍රකාන්තන් අපේ පින්වත් රාජ්‍ය ඇමතුමා ප්‍රධාන කොටගත් හැම දෙනාගේම අවසරයි. ඒ වගේම පූජ්‍ය පස්ය වන කතෝලික හින්දු ඉස්ලාම් ආගම්වල ආගමික නායකතුමාලාගෙන් අවසරයි. ආදරවල අම්මේ තාත් පින්වත් ගෞරවණී අද මම වාර්තේන මහිලංකරච්චි මහින්දාරාම තානාවේ සිට මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන්න බොහෝම සතුටින් අපේ ඇමතුමාට ආශිර්වාදයක් කරන්න මේ අවස්ථාවට වැඩම කරන්න කල්පනා කළා. ඒ අනුව වාවත් කියන බුද්ධ ජයන්ති විහාරාධිපති අපේ අතුලහාම ඉතින් නැමෙතු ඔබතුමාගේ ජීවිත කාලය තුළ මම හිතන්නේ මඩකල්පු දිස්ත්‍රික්කයට විශාල වැඩ කොටසක් කරන්නට ඔබතුමාට ශක්තිය ලැබුණා. ඒක අම්මගේ තාත්තගේ ආශිර්වාදෙත් එක්ක නේද? මට දවසක් ඔබතුමා මතක් කළා. අපේ හාමුදුරනේ මම අම්මයි තාත්තයි දෙන්න බලන්න යන්න ඕනේ. ඊළඟට ඔබ වහන්සේ බලන්න පන්සලට එනවා. ඒ වගේම මේ විදිහටම ඔබතුමා ඒ යුතුයකම් ඉෂ්ට කළා කියන මම සිහිපත් කරනවා. සිහිපත් කරන්නේ හැම දිනකම දැන ගැනීම සඳහා අපේ ඇමතුමා ඔබතුමා පින්වන්තයි කරුණාවන්තයි. මොකද කවදාකවත් සිදුවේ නැහැ මේ ඉස්ලාම් ආගම එහෙම නැත්නම් මේ කතෝලික ආගම එහෙම නැත්නම් හින්දු ආගම ඒ වගේම මේ දේවල් කියනකොට හාමුදුරුවෝ මේ පැත්තේ ඉන්න ඕනේ නැහැ කියලා හිතුවේ නෑ. පන්සලක් තියෙන්න ඕනේ කියලා තන හිටියා. ඒ නිසා තමයි මේ ඔබතුමා මහාමතුමා කාලේ මගේ විහාරස්ථානට ඇවිල්ලා මුල් ආරම්භය දවසක් ඔබතුමා නාසිවන්ත වූ ගිහිල්ලා එනකොට මම කුඩයක් ඉහලාගෙන මිදුලේ හිටියේ. මහා තඩවැස්සා. ඔබතා වහනෙන් බහැලා දුහගෙන ඇවිල්ලා මගේ අතින් අල්ලාගෙන කාමරයට ගිහිල්ලා උඩ බලලා කිව්වා පහාගෙන වහන්සේ තෙමෙනවා නේද? වහන්සේ මට ඉන්දනාක් මට පුළුවන් ආදර දෙන්නම් මම කිව්වා. ඒ අනුව මුලින්ම මට වහලේ වහගන්න මූලික පහසුකම් සලසා ගන්න ඔබතුමා මහානති කාලේදී මට කළ උදව් උපකාර අදත් මේ මහින්ද හාමුදුරුවන්ගේ හදවතේ ඒ විදිහටම තියෙනවා. ඒ නිසා මම හිතනවා ඔබතුමාගේ සේවය මඩකලපු දිස්ත්‍රික්කේ පමණක් නෙවෙයි අපේ රටටම අවශ්‍ය කරලා තියෙන මොහොතක්. ඒ නිසා මේ හැම දිනකම ආශිර්වාද ඔබතුමාට ලැබෙනවා. තොරතුරුන්ගේ හිතත් දෙවියන්ගේ ආශිර්වාදයක් හැමදාම ලැබේවා. අප වෙනුවෙන් මේ නැගෙනහිර පළාතට විශාල මෙහෙවරක් ඉක්සිත කරන ශක්තිය ධෛර්යය වාසනාව ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. ප්‍රාර්ථනා කරනත් එක්කම ඉදිරි දේශපාලන ජීවිතයේදී ඔබතුමාත් එක්ක හැමදාම ඔබතුමාට තුනුරුවන්ගේ පිට දෙවියන්ගේ ආශිර්වාද ලැබේවා. ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරන අද විතර සහ සම්බන්ධ වූ හැම දිනකටම සියලුම දෙවියන්ගේ දේවාශිර්වාද ලැබෙන්න සැලසේවා. ඔබතුමාගේ ගමන් මාර්ගය ශක්තිමත් කරන්නට මේ දයාකර ශක්තිය ලබා දෙන මේ හැම දිනම සියලු දෙවියන් විසින් ආරක්ෂා කර දෙත්වා ප්‍රාර්ථනා කරනවා. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவரை ஒருவர் கொலை செய்வது ஒரு சமூகத்தை கொலை செய்வதற்கு சமமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதேபோல் உங்களில் ஒருவரை வாழ வைப்பது ஒரு சமூகத்தை வாழ வைப்பது போலாம் என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த நாட்டிலே வாழுகின்ற பல சமயத்தவர்களுக்கும் தனி சுதந்திரமான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எம் அனைவரையும் இறைவன் ஒற்றுமையாளர்களாகவும் அதேபோல் தற்காலத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபடுகின்ற
இந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் இதர பிரச்சனைகள் இருந்தும் உடலாலும் மனதாலும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இந்த நாட்டிலே வாழ வல்ல இறைவன் அருள் புரிவானாக. இந்த நூலில் வெளியீட்டு விழாவிலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவன் பாரிய கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டு சந்தோஷமாக ஒற்றுமையாகவும் இந்த நிகழ்வு சிறப்பாகவும் அமைய வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உறுப்பினரும் எழுத்தாளருமான சிவ சந்திரகாந்தன் எழுதிய ஈஸ்டர் படுகொலை இனமத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்னும் நூல் வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சந்திரோதய கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், ஆய்வான், அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள், இந்து மத குருமார்கள், மத போதகர்கள், மத தலைவர்கள், அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக கோவேந்தர் மற்றும் அரச திணைக்கள பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், ஓய்வு நிலை அரச திணைக்கள பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், தூரானந்த வாசகப்பட்ட உறுப்பினர்கள், ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், மட்டக்களப்பு பிரசித்தி பெற்ற புத்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர்கள், இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களும், சந்திரோதய கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வரவேற்பு நடனப்படுகிறது. வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக கவின் கலை நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இறைவா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. இந்த நூல் வெளியீடு வரலாற்றில் ஒரு மைல்கல். ஒரு ஆய்வு படத்தில் அகலக்கால் வைத்த ஒரு பெருமுயற்சி. இத்தகைய ஒரு முயற்சிக்கு தத்துணிவும், ஓகமும், வைராக்கியமும், விடாமுயற்சியும் தேடலும் வேண்டும். இவை சிவ சந்திரகாந்தனிடம் நிரம்பியே காணப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் இன்னும் புத்தக பண்பாட்டியலில் சிவ சந்திரகாந்தன். விமர்சனங்களுக்கு ஆட்படாதவன் மனிதனே அல்ல. அதனை மீறி புத்தக பண்பாடு நீரோட்டத்தில் புத்தகங்களை நேசிப்பவராக, புத்தகங்களை படைப்பவராக, புத்தகங்களை சேகரிப்பவராக, சேகரிப்புகளை மக்கள் மயப்படுத்துவராக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒருவராக, மக்கள் பிரதிநிதியின் கௌரவத்துடன், கட்சித் தலைவர் நாமத்துடன் ஒரு படைப்பாளியாக முடிபவர் சிவ சந்திரகாந்தன் அவர்கள். படைப்பு என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு. அந்த வகையில் இவருடைய முதல் நூல் வேட்கை இத்திய ஒரு படைப்பு. அதனை ஒரு அரசியல் பிரதியாகவும் பார்க்கலாம், ஒரு இலக்கிய பிரதியாகவும் பார்க்கலாம். சிறுகதை மன்னன் புதிய பித்தனின் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையை நினைவுட்டுக் கொண்டிருக்கும் அற்புதமான படைப்பு வேட்கை நூல். அதேவேளை மட்டக்களப்பு மண்ணை நேசிக்கும் ஒரு மட்டக்களப்பானின் பேரவா வேட்கை. அறிவுத்திறமிக்க நூல்களின் சாதனாக தான் பெற்ற இன்பம் பெருகல் வையகம் என்று சேகரிக்கும் நூல்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் எனும் வேட்கையுடன் இன்றி வானுயர நிமிர்ந்து கொண்டிருக்கும் மட்டக்களப்பு பொதுநூலகம் புத்தக பண்பாட்டியலின் மற்றும் ஒரு மைல்கல். கவலத்துக்குரிய சந்திரகாந்தனின் ஒரு பாத்திராகும். சிறை கண்ட அனுபவமும், இலங்கை கண்ட பேராளமும், மதத்தின் பேரால் மனிதகுலம் கண்ட துண்டியலும் ஒன்றிணைந்த சாராக மற்றும் ஒரு நூல் இன்று வெளிவருகிறது. சற்று நேரத்தில் அந்நூல் உங்கள் கரங்களில் தவற இருக்கிறது. அது தொடர்ந்து வரும் காலங்களில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த வல்லது. ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம். இதன் நோக்கம் மதம் கடந்து, இனம் கடந்து மக்களிடையே ஒரு பார்வையையும் புரிதலையும் ஏற்படுத்துவதுடன் இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒரு துணிய நிகழ்வு இந்த மண் இடங்கொடாமையாகும். இவ்வாறான ஒரு வரலாற்று ஆய்வுகளை எம் கையளித்து தந்த எழுத்தாளர் சந்திரகாந்தன் அவர்கள் பாராட்டுக்குரியவர். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு மக்கள் பணிகளை ஆற்றிக்கொண்டும், அதேவேளை கட்சி ஒன்றின் தலைவராக இருந்து கட்சி பணிகளை ஆற்றிக்கொண்டும் இந்த மண்ணின் படைப்பாளியாக மேற்கிளம்பி நூல்களை படைத்தளிப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. எழுத்தாளரின் 2 நூல்களும் இவரின் பெருங்கனவான நூலகமும் எமக்கும் இந்த மண்ணுக்கும் ஒன்றை உணர்த்துகின்றது. தலைக்கற்களை எப்படி படிக்கற்களாக மாற்றலாம் என்ற பாடத்தை, படிப்பினையை, நம்பிக்கையை
முன்னெடுத்துச் செல்கிறது. சிறை வாழ்க்கை என்பது சிந்தனையையும் செயற்பாடுகளையும் உடைத்துவிடலாம் என்று சிறையில் தள்ளிய போதும் அது சிறுத்தையாக சீரிப்பாயும் என யாரும் கற்பனை கூட பண்ண முடியாத அளவு அறிவுப்பட்டவுமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நூல் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட ஈஸ்வர் படுகொலை பற்றியது. இவ்வகையில் சந்துரம் கலை இலக்கிய பெருமன்றம் தன்னை கலை இலக்கிய செயற்பாடுகளை தாண்டி வெளியீட்டு முயற்சியில் கால் பதித்து முதல் வெளியீடாக சிவ சந்திரகாதரின் ஈஸ்வர் படுகொலை இன மத நல்லிணக்கம் என்ற நூலை வெளியிடுவதில் பேருவகை கொள்கிறது. கடந்த வருடம் நூலியலாளர் என் செல்வராஜா எழுதிய கொடியூர் மட்டக்களப்பு பொதுசன நூலகம் நூலை வெளியீடு செய்து அறிமுகப்படுத்தி நூலகங்கள் உட்பட புத்தக பிரியர்களுக்கு கௌரவ சிவ சந்திரகாந்தன் அவர்களின் அனுசரணையில் இலவசமாக வழங்கி வைத்தோம். இலங்கைக்கு மலைய மக்களின் வருகையை மூட்டி பார்க்கும் வகையில் மட்டக்களப்பில் மலைய இன்னொரு நிகழ்வை நடத்தினோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு தேசப்பற்றி மிக்க அரசியல் தலைவர் வாய்க்க பெற்றால் இப்பூவுலகில் அழகெல்லாம் கொட்டி கிடக்கும் இந்த புதியந்தீவை வெனிஸ் நகரத்துக்கு இணையாக உருவாக்க முடியும் என்றார் மூத்த எழுத்தாளர் எஸ்கோ. இன்று மட்டக்களப்புக்கு அத்திமிக்க ஒரு அரசியல் தலைவர் கிடைத்துள்ளான் என்பது இன்னொரு கண்டுள்ளலாம். மேலும் தேர்தலுக்கான தொடக்க புள்ளி என தொடங்கி புதியந்தீவு ஈஸ்டர் படுகொலை உலகளாவிய இஸ்லாமிய பயங்கரவாதம் எவ்வாறு தொடங்கியது, ஐஎஸ் அரசு எவ்வாறு பரவியது, இஸ்லாம் போதிப்பது என்ற இலங்கை இந்திய கற்பில் எழுச்சி, நாம் பார்த்த காத்தாங்குடி நம் கண்முனை எப்படி மாற்றமிட்டு அரபிய மயமாக்களுக்கு பண்பாட்டு மாற்றத்திற்கும் மாறி சென்றது அல்லது மடமாற்றம் செய்யப்பட்டது, ஐஎஸ் ஆதரவு அமைப்பில் உருவாக்கம் நல்லாட்சி அரசு பொறுப்புக்குறன கலந்து பாய்ந்து செல்கிறது இந்நூல். இந்த வகையில் இந்நூல் இனமத நல்லிணக்கத்திற்காய் அடலும் புதலுக்கு என 11 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இது ஈஸ்டர் குண்டுத்தாக்கல் பற்றி ஒரு முழுமையான ஆவணம், ஒரு வரலாற்று நூல், தகவல் களஞ்சியம், அறியவும் புரியவும் இனமத நல்லிணக்கம் போலவும் தூண்டும் ஒரு வழிகாட்டி, நாம் அறிந்த கேள்வியூட்ட காட்ட துண்டியல்களின் ஒரு முழுமையான தொகுப்பு, காலம் கடந்து பேசப்பட போகும் வரலாற்றின் பக்கங்கள் மிக எளிமையான எழுத்து நிலையில் விறுவிறுப்பாக வாசிக்க அவரை தூண்டும் வகையில் அமைந்து காணப்படுவதே இந்நூலின் வெற்றியும் நூலாசிரியரின் வெற்றியுமா. தன்னுடைய கலை இலக்கிய பெருமன்றமானது இனிவரும் காலங்களிலும் மேலும் பல நூல்களை வெளியிட்டு தனது பயணத்தை தொடரும் என்று கூறி உங்கள் அனைவரதும் ஆதரவை கோரி நிற்பதுடன் இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நூற்று வழங்கப்படும் அதனை வாங்கி நிகழ்வு உதவி பெற்று வரை இருந்து செல்லுமாறு கோரி என் தலைமுறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நூலின் வெளியீட்டு உரைகளை வழங்குவதற்காக முதலில் நூலாசிரியர் பற்றி சில குறிப்புகளை சொல்லலாம். பிறந்ததிலிருந்து 16 வயது வரை பெற்றோருடன் பாடசாலை வாழ்க்கை, அடுத்த 14 வருடங்கள் உரிமை வங்கி காடுகளிலும் மேடைகளிலும் போராட்ட வாழ்க்கை, பிற்பாடு 3 வருடங்கள் நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு போராட்டமான வாழ்க்கை, பின்னர் 4 வருடங்கள் கிழக்கு மாகாண முதல் விவசாயம். இதனோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிழக்கு மாகாணத்திலே முதல் விவசாயம் இருந்த போது சகல இந்த மக்களையும் அரவணைத்து சென்றவர் என்ற பெயர் எடுத்தது. அதற்கு பிற்பாடு 5 வருடங்கள் சிறைச்சாலை வாழ்க்கை. இந்த சிறைச்சாலை வாழ்க்கை தான் இவருக்கு பல பாடங்களையும் சமூகம் அரசியல் சார்ந்த அறிவியல் மீதான சிந்தனையை மேலும் மேலும் வளர்த்தது. அதற்கு காரணம் வாசிப்பும் உரையாடும். அரசியல் சார்ந்த வரலாறுகளை படித்தார், தத்துவார்த்த கோட்பாடுகளை படித்தார், மாநில சமூகத்துக்கு விடுதலை சொல்லிச் சென்ற மேதைகளை புத்தகங்களை படித்தார். இந்த வாசிப்பு அவரை மெல்ல மெல்ல ஒரு எழுத்தாளராக செலுத்தியது. அதன் விளைவுதான் அவருடைய முதல் வெளியீடான கேளிக்கைகள் இல்லாமல் அரசியல் சம்பந்தமான ஒரு புத்தகம் பல நாளும் தேடி வாசிக்கப்பட்டு வரலாற்றையே புரட்டி போட்டது. வேட்கை அவர் உள்ளே இருக்கும் போது யாரும் வெளியே பேச முடியாது, ஆனால் அவரை பற்றி வெளியில் எல்லோரும் பேச வைத்தது அந்த வேட்கை. அது இன்னொரு வேலையை செய்து செல்வது. அந்த வேட்கை சிறையில் இருக்கும் போது பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டார். வடகிழக்கில் தெரிவான 25 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும், அதை கூட எதிர்பார்க்கை பெறுவதற்கு இந்த வேட்கை ஒரு காரணம். இது இரண்டாவது நூல். இரண்டாவது நூலிலேயே ஒரு உலகம் சார்ந்த கிரந்தியை கையில் எடுத்து ஆய்வு செய்து முகம் தரமான ஒரு ஆவணமாக இது லேசப்பட்ட காலம். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலங்கள் கிட்டத்தட்ட 5 வருடம். சிறையில் இருக்கும் போதே எழுத தொடங்கிவிட்டார். வாசிப்பும் உரையாடலும் அத்தோடு அந்த ஈஸ்டர் படுகொலை அவரை இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு தூண்டி எடுத்தார். அதற்கு பின்னர் வெளியில் வந்து மக்கள் விருதுக்கு பிறகு கட்சி பணி, மக்கள் பணி, களப்பணி என பல வேலைப்பாடுகளுக்கும் மத்தியிலும் இந்த நூலை வெளிக்கொண்டு வருவதற்காக அயராத பாடுபட்டு இன்று நாம் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருந்தார். இதுல வார பல சம்பவங்களை நாம் எல்லாம் சாதாரணமாக நடந்து ஜோதிக்க மாட்டோம். ஆனால் ஈஸ்டர் படுகொலைக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய வலைப்பின்னரும் நீண்ட கால திட்டமிடனால அவர் அடைய இருந்த நோக்கங்களையும் தெளிவாக வெளியிட்டார். இதற்காக நுணுக்கமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். பல மாத்தார்களுடன் பேசியிருக்கிறார். எடுத்துக்கொண்ட விடயத்தை புரிய வைப்பதற்கு பெரிய கட்டமாக எனது பெரிய பலம்.
சார்ந்த வரலாற்று நூலாகும். சாதாரணமாக வலியுறுத்துரை மற்றும் நூலாசிரிய உரை என்பன ரோமன் இலக்கங்களில் பக்க இலக்கங்கள் வருவதுதான் என்றும் மரபு. ஆனால் இந்நூலின் ஆரம்பத்திலிருந்து இறுதி அத்தியாயம் வரை இந்து அரேபிய இலக்கங்கள் வருவது புதிராகவும் உள்ளது. இந்து அதாவது தமிழ், அராபிய அதாவது இஸ்லாமிய நல்லுறவின் அடையாளமாக இவ்விலக்க முறையினை நூலாசிரியர் எடுத்துள்ளார் என நான் நினைக்கின்றேன். இவர் வெளியூட்டுரையில் நல்லெழுத்துக்களை பற்றிய சிறு அறிமுகத்தினை சந்திரோதயம் வெளியீட்டாளர்கள் கொடுத்துள்ளார்கள். பின்னட்டையிலும் இவற்றையே பிரசுரித்துள்ளார்கள். இந்நூலானது சந்திரோதயத்தின் முதலாவது வெளியீடாகும். இரண்டாவதாக தேடலுக்கான தொடர்புள்ளி எனும் தலைப்பில் நூலாசிரியரின் உரை 11 பக்கங்களில் இடம்பெற்றுள்ளது. இதில் இந்நூல் எழுதுவதற்கான தூண்டுகோல்கள், நூலாசிரியரின் 5 ஆண்டு கால சிறைவாச நிகழ்வுகள் என்பனவற்றுடன் இந்நூல் எழுதப்பட்ட நோக்கத்தினையும் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். நூலாசிரியரின் ஆழ்ந்த தேடலுக்கான ஒரு சான்றாக அமைகிறது. கிழக்கு முஸ்லிம்கள் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் தொன்று தொட்டு உமது மண்ணின் பண்பாட்டை கை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அரேபிய வியாபாரிகளின் வம்சாவளிகள் ஆயினும் இவர்களது தாய்மாரும் தாய் மண்ணும் இந்நிலம்தான். முக்குவகுல பெண்களை முஸ்லிம்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து வரவேற்று வாழ வைத்தது இந்த மண்ணையாகும். இன்று வரை சிங்கள பகுதிகளில் வாழும் முஸ்லிம்களுக்கு கூட தாய்மொழியாக தமிழே இருப்பதன் காரணம் இதுவேயாகும். எனவே மார்க்கம் வேறாயினும் இங்குள்ள தமிழர்களின் கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களோடு பிணைந்து வாழ்ந்து வந்தவர்கள் முஸ்லிம்களாகும். தன் நூல் அறிமுக உரையை ஆழமாகவும் தெளிவாகவும் வழங்கி சென்ற கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஜீவரத்னம் கெனடி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசியல்வாதிகளும் எதனை கதைப்பது எதனை கதைக்க கூடாது என்று பகுத்தறிவு உடைய அறிவை வைத்து பகுத்தாராய்ந்த தன்மையற்ற அரசியல்வாதிகளும் மேடை பேச்சுகள் வந்த பொழுது மேடை பேச்சுக்களால் தங்களை அலங்கரிக்கின்ற அரசியல்வாதிகளும் அவை நாகரிகம் தெரியாத அரசியல்வாதிகள்
அமைந்த இந்த நாட்டிலே எமது பிரதேசத்திலே கச்சிதமாக தனது கருத்துக்களை இலக்கியமாக்கிய இலக்கியவாதி என்றால் அண்ணன் பிள்ளையான் அவர்களை இந்த இடத்திலே வாழ்த்துவதிலும் மெச்சுவதிலும் பாத்தியப்படுகிறது. ஏதோ ஒரு வகைக்கு அரசியல்களை நடத்திவிட்டு செல்லுகின்ற இந்த காலகட்டத்திலே அடுத்தடுத்து வருகின்ற தலைமைத்துவங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு முன் உதாரணமாக அரசியல்வாதிகள் நடந்து கொள்ள வேண்டும். பவ்யம், நாகரீகம், நாட்டு நடப்பு என்பவற்றை இளம் சமுதாயத்திற்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதை இலக்கியமாக்கி இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதற்காக எனது கருத்துரையிலே நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்து மதம் ஒரு தெளிவாக இருக்கிறது. எந்த ஒரு கருத்தாக்களாலும் எப்படி ஒரு மாற்றத்தினை மேம்படுத்த முடியாது என்கின்ற உயரிய சிந்தனையோடு இருக்கிறது. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, அதைத்தான் இந்து மதம் கூறுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கு முறைவா போச்சு. தென்னாட்டில் சிவனாக சைவர்களுக்கு இருக்கிறார், என் நாட்டிலும் எல்லா நாடுகளுக்கும் முறைவனாக இருக்கிறார் என்பதை கட்ட தெளிவாக்கி இருக்கிறது. இதனை எந்த மகாபியர்களும் எங்களை ஒன்றும் செய்து விட முடியாது. அதனுடைய உண்மைத்தன்மை இதனை பொதிந்திருக்கிறது என்பதனை சிறப்பாக பொதித்து காட்டியிருக்கிறார். இறுதி பக்கத்திலே அவர் கொடுத்திருக்கின்ற அந்த சொற்பிரயோகம் முற்றும், இது இன்னும் தொடரும் சொல்லாமல் சொல்லிவிட்டார். முச்சிச்சு என்று அங்கு வரவில்லை என்றால் இந்த புத்தகம் இதோடு நிற்கிறது என்று கருதாகவில்லை. ஆகவே முற்றும் என்று சொற்பிரயோகம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அது முற்றும் தொடரும். மேற்கூறிய விலைகளுக்கோ, மேற்கூறிய பக்கங்களுக்கோ, மேற்கூறிய புத்தக துறைக்கோ அப்பால் பட்டு வருகின்ற இளம் சமுதாயம் இதனை ஆராய்ந்து இதை விடவும் சிறப்பான பக்கங்களையும் விதைகளையும் விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் முடியும் என்பதில் ஐயப்பாடில்லை. என் குறையை வழங்குவதற்காக நூலாசிரியரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான கௌரவ சிவீசந்துரை சந்திரகாந்தன் ஐயா அவர்களை இதை சரியாக அமைந்து திட்டமிட்டு ஆராய்ச்சி செய்து ஒரு உறுதியான பாதுகாப்பு கட்டமைப்பை கூட உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் இடம் கொடுக்கும் நம்புகிறேன். ஆகையால் தான் மிக விரைவாக சிங்களத்திலே இந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் எண்ணியிருக்கிறேன். அந்த விடயம் நடந்ததினால் நிச்சயமாக சிங்கள மக்கள் மத்தியிலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மடிந்தோம் என்றதுக்கு அப்பால் சாத்தியமான விஷயங்களை செய்து கொடுத்தோம் என்கிற ஒரு பெரும் புரட்சியை ஒரு அமைப்பாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று அசையம் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். என்றால் இந்த அமைப்பு இல்லாமல் எனக்கு இந்த ஆளுமை வந்திருக்க முடியாது. ஆகையால் இந்த அமைப்பின் பொறுமதியை உணர்ந்தவர்களாக ஏனைய சவால் விடுகிற அல்லது எங்களை ஏளனப்படுத்துபவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிற விடயமாக இருக்கும். அப்படி பல விஷயங்களை இந்த புத்தகம் சுமந்து வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தின் ஆழத்தை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும், கலைக்க வேண்டும், பேச வேண்டும். இறைவனாலும் சந்தர்ப்ப சூழலாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்களைத்தான் நாங்கள் நூலாக்கி இருக்கிறோம். இந்த நூல் நிச்சயமாக ஒரு மாறுதலை உண்டு பண்ண வேண்டும், ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும். யாரை நாங்கள் விரட்டி துரத்தி அல்லது மனங்களை அல்லது இந்த மதத்தை நோகடிக்கிற நோக்கம் அல்ல.
மதத்தின் பேரால் இன்னும் ஒரு முறை இந்த நாட்டிலே ரத்தம் சிந்தக் கூடாது என்பதற்கான ஒரு அடித்தளத்தை இட வேண்டும். அந்த அடித்தளம் அபிவிருத்தியாக விடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் உங்களோட கைகளில் தரப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பேசாமல் இருக்காமல், எழுதாமல் இருக்காமல், அதுக்காக ஆக்ரோஷமாக சொல்லாமல், நீங்கள் என்னதான் சொன்னாலும் கொம்மாதை ஓரத்திலே சென்று பார்த்தால் ஆஞ்சநேயர் கோயிலே வந்து முடிச்சு போட்டு செல்கிற பல இஸ்லாமிய மக்கள் வாழுகிற பகுதியாக தான் இருக்கிறது. ஒரு பிரிவில் மிக ஆக்ரோஷமான மத பிரிவாக தங்களை மாற்றி இதை அவருடைய கதிர்ச்சியில சொல்லப்பட்டது போல நாங்களும் வாழ்கிறோம், நீங்களும் வாழுங்கள், அமைதியாக வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பற்றுறுதியான கருத்தியலை உருவாக்குவாமல் இருந்தால், அல்லது வெறுமனே நாங்கள் சிவில் அமைப்பு என்றும் மத நல்லிணக்கம் என்று பேசுபவர்கள் என்னவென்று தெரியாமலே இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறோம். சந்திப்புகளுக்கு வருகிற பொழுது அவர்கள் அழைத்துக் கொண்டு அவர்களே இங்க மதத்தின் குறைச்சுவதற்கு நிதி வாங்குவதை அழைத்துக் கொண்டு பேசாமல் உண்மையானவர்களை, பற்றுறுதியானவர்களை, இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டறிந்து நேசிக்கிறவர்களை நாங்கள் இனங்கண்டு பேச்சுவார்த்தைகளை ஈடுபட வேண்டும். அப்படி அவர்களை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவங்களோடு சேர்ந்து இணைந்து வாழ வேண்டும். அவர்களும் இந்த மண்ணை மேன்மைப்படுத்துவதற்கு வாக்கம் கொடுப்பதாக மாற்றுவதற்கு நாங்கள் ஒரு அறிவு சார்ந்த ஒரு வேலை திருத்தமாக முன்வைக்கிறோம். அதுக்கான தகவல்களை ஆரம்பமாக இந்த புத்தக வெளியீட்டை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் இங்கு இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கியதோடும் எதிர்காலத்திலே நான் சொன்னது போல எங்களுடைய சமூகமும் இந்த நாடும் உறுதியாக இரத்தம் சிந்தாமல் மதத்தின் பேரால் இன்னும் ஒரு அழிவு வராத அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை தூண்டுவதற்கு மிக முக்கிய ஆவணம் ஒன்றை நான் வெளியிட்டிருக்கிறேன். அடிப்படையிலே இந்த நிலைமையை உருவாக்குவதற்கு இரவுகளாக பாடுபட்டு உழைத்த எமது கட்சி கண்மணியினர் அனைவருக்கும் நன்றியை மீண்டும் ஒருமுறை கூறி உங்களுடைய நேரமும் அமைதியாக பார்த்து நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண் என்ற எந்தை தாய் தாளடி வணங்கி என் உயிரினும் மேலான தமிழனை தாழ்வழிந்து சத்தியத்தோடு ஒரு வரலாற்று சாதனையான நூலை படைத்து இருக்கும் அரசியல்வாதியும் படைப்பாளியுமான கௌரவ சிவ சந்திரகாந்தன் அவர்களே, அனைவரையும் இங்கு இந்த அரங்கை அணி செய்திருக்கும் அனைவரையும் என் உடன்பிறப்புகளே என்று விழித்தவாறு நான் வாழ்த்துப்பாவுக்குள் வருகிறேன். மட்டுநகர் எழில் பூத்த மண்ணில் புழுதி மணக்கும் பசுமை நிலம் பேத்தாளை 8/18/75 இன்று இந்நிலம் தந்தது சந்திரகாந்தனை. ஏட்டுக்கல்வி இந்ததெல்லாம் விபுலானந்தா, பின் ஈட்டிய கல்வி வாளையூர் இந்து கல்லூரி. காட்டு வாழ்வின் களம்புகுந்து பின்னர் இவர் கண்ட பெயரே பிள்ளையார். மதத்தின் பெயரால் வாழும் இந்த மாநில குலத்தின் மீட்பன், சதமாய் சிதறும் மக்களின் ஒரு சமத்துவ நோக்கினை ஏற்றோன், பதமாய் செய்த நட்பணுவல் இன்று பிரசவம் கண்டது இனிதாய். சிதறிய மக்களை சேர்த்தே பணி செய்திடும் நோக்குவன் வேட்கை, மனத்தில் பூத்திடும் வேட்கை, சிறையுள் மலர்ந்து விரிந்தது வேட்கை. கணத்தில் சேவை முடிக்கும் இவன் கடமைகள் களத்தில் துடிக்கும், சினத்தில் சீறிடும் போதும் அது சிறுகீறல் சிரிப்பினில் மாறும். வனத்தில் பூத்த வேங்கை இவன் சேவைகள் மனத்தில் என்றும் தங்கும். பெண்ணின் மாண்பு காத்திட மகளிர் பேரணி திரட்டிய பெருந்தகை, இன்னல் காணும் ஏழைகளுக்கு மா இரக்கம் காட்டியதும் இனியவன். தன்னை தந்தான் தமிழருக்கு, இனி தருவான் தனித்துவம் தமிழுக்கு. விண்ணை தொடுமாம் சேவையால் புது விடியல் தோன்றும் கிழக்குக்கு. காமராசர் கொள்கை கொண்டே பல கல்வி சாலைகள் திறந்தான், நாமம் பூண்டு விளங்கிட பல நற்பணி மன்றங்கள் அமைத்தான். சேமமாய் மக்கள் சென்று வர வீதி செப்பனிட்டே சீருறச் செய்தான். பாமர மக்களும் படித்திட நகரில் பாரிய நூலகம் அமைத்தான். வேட்கை நூலை தந்து மா வெற்றிகள் கண்டார் அன்று, ஊட்கையின் வழியில் நின்று இன்று புதியதோர் பணுவலை கண்டோம். நாட்களும் நலமாய் அமைந்து புதுமை நாட்டிட தொடர்ந்தும் நூல் தந்து, ஊட்கையில் புதியன புண்டுனம் கிழக்கில் புதுமைகள் புகுத்தியே நீடு வாழ்க. நன்றி. வாய்ப்பினை நல்கிய சந்திரவயம் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழர், வளர்க தமிழ். நன்றி. கவிஞர் வெள்ளூர் வார்த்தை அவர்கள் இந்த கவிதை அவர்